வணக்கம் நேர்களே, இது உங்கள் அரசியல் சந்திப்பு. இந்த அரசியல் சந்திப்புல வாரம் வாரம் அந்த போன வாரம் அரசியல்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்து வச்சு அது சரியா தவறான்றதை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்வையை மக்கள்கிட்ட விட்டுருவோம். இதை பத்தி எப்பயுமே நம்மளோட ஒரு ரிசர்ச்சோட வரவர் தான் நம்ம ஸ்ரீகாந்த் சார். அவரை பத்தி சொல்லணும்னா ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ல சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமா அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர் கூட. ஸோ அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஒரு கேப் போட்டாச்சு. ஆமா, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அரசியல்ல. அதை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எடுத்தோம்னா 2-3 விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சினிமாவை விட அரசியல் வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னு மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படி இருந்தது. இப்ப இருக்கிற அரசியல் சந்திப்புல முதல்வர் விஜய் சார் வந்து பதவி எடுத்து 10 நாள் ஆகுது. சோ இந்த காலகட்டத்தை வந்து அதுலயே நிறைய விஷயங்கள், கொஞ்சம் விமர்சனங்கள் எட்டி பார்க்குது. கொஞ்சம் இதை நீங்க இப்படி பண்ணிருக்கலாம்னது நிறைய பேர் பாராட்டுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சார். இந்த உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு 15 டேஸ் விஜய் சார், முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த 15 நாள் எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சனம்னா உங்க பார்வையில எப்படி இருக்கு? முதல்ல மாண்புமிகு தமிழ் முதல்வர் அவர்களுக்கு நம்மளோட சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். எப்போதுமே ஒரு நியூ கவர்னன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சவால்கள் காத்திருக்கும். ஏன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு 70 வருடங்களா வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டிஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய துறை வாரியாகவே நிறைய அனுபவங்கள் இருக்கும். அது தவறு செய்யறதுக்கும் சரி, சரி செய்யறதுக்குமே நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதை அவங்க வந்த டே 1ல இருந்தே அதை டேக் அப் பண்ணிடுவாங்க. பட் ஒரு நியூ கவர்னன்ஸை ஃபார்ம் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த துறையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டேக் டைம் அது எடுக்கணும். அது என்ன இஷ்யூஸ் இருக்கு, எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் அதில் இருக்காங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் கரெக்டான ஆளாக இருக்காங்களா, இல்லை கரப்டட் பார்ட்டியாக இருக்காங்களா, இந்த கவர்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு 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 கரைப்படியாத கவர்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் நமக்கு தேவை, ஸோ அதை எப்படிலாம் ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுல இருக்கிற இந்த ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்க்கணும். ஏன்னா அது இருந்தால் தான் நீங்கள் மொத்த கவர்மெண்ட்டையும் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நிறைய கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஏன்னா அதுல முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் அடுத்த இந்த 5 வருஷத்தை 4-5 வருஷத்தை வந்து அவங்க ரன் பண்ணும்போது அதை எந்த வேலை நம்ம எடுத்துட்டு போகணும், இப்போ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை எதை சரி பண்ணி எப்படி எடுத்துட்டு போகணும்னு ஒரு ஒரு ஐடியா வர்றதுக்கே ஒரு குறைஞ்சது ஒரு 1 மாசம் 2 மாசம் அவங்களுக்கு டைம் எடுக்கும். பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டே 1ல இருந்தே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஆக்டிவா இருக்காரு. நீங்க நம்ம பார்த்தோம்னா தெரியும், அவர் நிறைய திட்டங்களை இம்மிடியேட்டா அதை ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு தமிழக அரசியல்ல வந்து இந்த அரசியலுக்குன்னு சில விதிமுறைகள் இருந்தது இல்லையா, இப்படித்தான் இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் இதை ரன் பண்ணணும், இந்த மரபுல தான் இது போகணும் அப்படிங்கிற மொத்தத்தையும் உடைச்சிட்டு இன்னைக்கு செக்ரட்டரியேட் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 9:30 10 o'clock உள்ள இருக்காங்க. இது நாள் வரையில நடைமுறையில் இல்லை. 10, 11, 12ன்னு அவங்களோட கேடருக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள வருவாங்க. சில பேர் செக்ரட்டரியேட் வரவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5300 எம்ப்ளாயிஸ் இருக்கிற அந்த இடம் 10 மணிக்குள்ள அத்தனை பேரும் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். அதே மாதிரி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டெண்டரை வந்து இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மார்னிங் ஒரே சைன்ல வந்து அதை கம்ப்ளீட் கேன்சல் பண்ணியிருக்காரு. யாரு, முந்தைய கவர்மெண்ட். அது ஒரு காமெடியா கூட இருக்கும். இந்த கவர்மெண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான்ல அட்வான்ஸா டெண்டர் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல அட்வான்ஸா டெண்டர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டெண்டர் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு மார்னிங் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அது டெண்டர் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, யாரு கான்ட்ராக்டர் யாரு இதுன்றதெல்லாம் அந்த ஒரு மேட்டர்ல வந்து, ஏன்னா முறையான டெண்டர் விடாம நீங்க சொல்றது வந்து டெண்டர் முறையான விடாம இது பண்ணி ஆமா ஒரு அலோகேட் எல்லாம் பண்ணி அதை பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்டர் அதேதான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துல. சோ அதையெல்லாம் இன்னைக்கு மார்னிங் ஒரே சைன்ல எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஃப்ரீ ஹேண்டடா இருக்கணும். அந்த 30 to 40% கமிஷன் ஒரு மேட்டர் இருக்கு. அது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமா இருக்கு கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல வந்து. இது நாள் வரையில இருந்த கவர்மெண்ட்டுகள் பண்ணின ஒரு விஷயம். அந்த விஷயத்த முற்றிலுமாக தொடச்சிருக்காரு.
இல்ல கம்ப்ளீட் கிடையாது, வெரி வெரி நீட் அண்ட் கிளியர் கிறிஸ்டலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அது வந்து ஒரு செட்பேக்கா கூட இருக்கும் ஒரு பார்ட்டியை ரன் பண்றதுக்கு. ஆனா அதை பத்தி எதுவுமே அவங்க கவலைப்படல. அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் டெண்டர்லயும் பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு டெண்டர் எடுக்கிறாங்கன்னா மினிமம் வந்து 10ல இருந்து 25% வரையும் வந்து அந்த டெண்டர் அமௌண்ட்ல பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு, நடந்திருக்கு. இது நாள் வரையில அதிமுக கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் இதை தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல அதை ஒழிச்சாங்க. நீ என் காசு கொடுக்க தேவையில்லை பார்ட்டிக்குன்னு, எதுவும் அதெல்லாம் அந்த மாதிரி சிஸ்டமே நீ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாள்ல அவங்க பண்ணின ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழைய பார்ட்டிகள் வந்து ஒரு வருடம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு 10 நாள்ல ஒரு ரூட்டை கிளியர் பண்ணியிருக்காரு. வெறும் 8 மினிஸ்டர் மட்டும் வச்சு. இன்னைக்குதான் 35 மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். ஸோ இப்போ வரையில நீ சொன்ன இந்த ஒரு 10-12 நாட்கள்ல மக்கள் கிட்ட ரொம்ப வெகுவா போய் சேர்ந்திருக்காரு. வெகுவா பாராட்டக்கூடிய அளவுல ஓகே நம்ம கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து அவரோட செயல்பாடுகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆனா இன்னும் ஒரு விஷயங்கள் இது வருது. இப்ப நீங்க சொன்னீங்க 35 அமைச்சரவை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல பாராட்டத்தக்க அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா 8 பேருக்கு வந்து சிறுபான்மை அமைச்சர் அதை கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில விஷயத்த ஒரு சில பேரை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும்ன்றது நான் எல்லாருமே பாக்குற உற்று நோக்குற ஒரு விஷயம். எப்பயுமே இது வரைக்கும் அதை பெருசா இது வரைக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை பண்ணல. பட் அரசாங்கமும் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாத ஒரு விஷயம். மாண்புமிகு முதல்வர் வந்து அறநிலையத்துறை வந்து ஒரு சாரா திருப்திப்படுத்தணும்னு சொல்றதுக்காக அவரை மினிஸ்டர் ஆக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சுங்க பரவலா வந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்ல இது முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தோல்வி அடைந்தவர்கள் அல்லது விஜய் இப்படி ஒரு சினாரியோக்குள்ள அவர் வருவார்னு எதிர்பார்க்காம இருந்தாங்க இல்லையா? ஸோ இவர்களுடைய இந்த விமர்சனங்கள்ங்கிறது வரதான் செய்யும். நீ அப்படி பார்த்தோம்னா இந்த தமிழக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது 8 தலித் அமைச்சர்களை உருவாக்குனது இவர் மட்டும் இல்ல. அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம அப்ப நீங்க அதை பாராட்டும் போது இன்னொரு துறைக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்கும்போது நீங்க அதை மட்டும் எப்படி கேள்விக்குறியாக்குறீங்க? மாண்புமிகு முதல்வர் வந்து 8 பேருக்கு அரசபையில வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்து ரொம்ப பெரிய பாராட்டு விஷயம். இது வரைக்கும் யாருமே பண்ணல, அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல அவர் ஏதோ சின்ன சர்க்கிள்ல கோட்டு விட்டாரா, இல்ல இதை பத்தி யோசிக்கலையா அவரு? இது எப்படி அப்படிங்கறத இது வந்து ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷம் வந்து போராடின ஒரு விஷயம் ஒரே நாள் ரிவர்ஸ்ல ஆன மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? இல்ல இது எங்க ரிவர்ஸ் ஆச்சு? இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி, என்ன நடந்துருச்சு, என்ன ப்ராப்ளம் நடந்துருச்சு சொல்லு. இல்ல அமைச்சரவையில இல்ல இப்ப இந்த மாதிரி இன்னுமே வாங்கி தானே எல்லோரும் அமைச்சர் அர்ச்சகர் ஆகலாங்கிற சட்டம் நம்மள்ட்ட இருக்கு. சட்டம் எல்லோரும் எல்லா கோயில்களும் போறாங்க, போய்தான் ஆகணும், அதுதான் சட்டம். இப்ப ரமேஷ் அவர்கள் வந்து அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ஆனதுல நீங்க சொல்ற இந்த பிற்போக்குவாதிகளுக்கு என்ன பிரச்சனை நடந்துருச்சு? எது மாறிடுச்சு? இப்போ எங்கேயாவது தடுக்கப்பட்டிருக்கா? எது மாறிடுச்சு? அப்போ ஒரு ஃபார்வர்டு நோக்கி நம்ம இந்த அரசியல் அமைப்பையே மாத்தி ரிசர்வ் தொகுதியில தான் ஒரு தலித் நிக்கணுங்கிற நிலையை மாத்தி ஒரு தலித் வந்து பொது தொகுதியிலே நிக்கலாங்கிற உடைச்சி புரட்சி பண்ணி அந்த பொது தொகுதியிலே நின்னவர்களும் ஒரே ஒரு ஆதி திராவிடர் நலத்துறைக்கு தான் மினிஸ்டர் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த பிற்போக்குவாதிகள் 70 வருடமா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அவர்களை உடைச்சி 8 பேருக்கு மிக முக்கியமான இலாக்களை கொடுத்து இன்னைக்கு அத்தனை பேரும் வாயடிச்சு நிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணும்போது நீங்க ஒரே ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு எப்படி வர்றீங்க? இப்ப அந்த ரமேஷ் என்ற அமைச்சர் உங்களை எங்க தடுத்துட்டார்? அவர் அமைச்சரா போனதுனால நீங்க எந்த கோயிலுக்குள்ள போக முடியல, எந்த கோயில நீங்க அர்ச்சகர் பண்ண முடியல. அப்ப இது பிற்போக்குத்தனமான ஒரு விவாதம், விமர்சனம். இது வந்து ஒரு அரச பின்னால இழுக்கிற ஒரு விஷயம் இல்ல. அரசு நாங்க பின்னால இழுக்கிறதுக்காக இந்த விஷயம் எடுத்து வைக்கல. பட் இவ்வளவு நாளா அந்த ஒரு விஷயம் இப்ப இதே இடத்துல வந்து நீங்க ஒருவேளை நீங்க அதை ஜாதியா பாக்குறதே பிற்போக்குத்தனம்னு நான் சொல்றேன். அதை உடைச்சுதானே இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஒரு அரசு இந்த 26 எலெக்ஷன்ங்கிறது ஜாதி மதம் இனம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு எலெக்ஷன். அந்த இடத்துல அவர் கொண்டுட்டு வந்திருக்கும் போது நீங்க அப்படியே பிளே பண்றீங்க. அப்ப 8 பேருக்கு வந்து ஒரு முக்கிய இலாக்கா கொடுத்திருக்காருல, அப்ப அங்க கேள்வி வரும்ல. ஐயோ நாங்க அதை தான் பாராட்டுறோம் தானே சொல்றோம். அதை பாராட்டு அதைத்தான் நான் சொல்ல வரேன். எப்படி அதாவது எப்படின்னா நீங்க சொல்றது எப்படி வேணும்னா இவ்வளவு இதுல வந்து நீங்க நிறைய ஒரு ஃபுட் நல்லா செஞ்சுட்டு உப்பு அள்ளி கொட்டின மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. இல்ல நீ அந்த பார்வை தப்புன்னு சொல்றேன். இது தப்பான பார்வை. நீ ஏன் அவன ஜாதியில பாக்குற? அதையே உடைச்சு ஒரு கவர்மெண்ட் வரும்போது திருப்பி கொண்டு போறேன். ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன், ஜாதியை ஏன் கொண்டு வர? இப்ப எல்லாரும் அப்படி பார்த்தா எல்லா மினிஸ்டரும் ஜாதியை பார்த்தா கொடுத்துருக்காங்க. புரியல விட்ட 34 மினிஸ்டர் இருக்கான்ல,
சார் நான் இந்து சமயத்துறையினால ஒரு பர்டிகுலர் ஏன் அதை எல்லாரும் பாக்குறேன்றேன், அப்படி ஏன் பாக்குற, விடுப்பா, அவன் என்ன பண்றான்னு பாரு. முதல்ல ஒரு போட்டிருக்கு, அவன் என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணு. அதுக்கப்புறம் உன் கோயில் உடல அப்புறம் சொல்லு. நீ ஆரம்பத்திலே பிரச்சனை பண்றேன்னா அப்ப நீ குழப்பத்தை உண்டு பண்றேன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒரு போட்டிருக்கு, நீ உன் கருத்தை வச்சுக்க. அவன் நீ சொல்ற மாதிரி அவன் செயல்படுறானான்னு பாரு, வாட்ச் பண்ணு. ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அதை நீ பாரு. அதுக்குள்ள ஒரு அடையாளம் பூத்துற ஒரு நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, இது வந்து இது வந்து பிற்போக்கு சமத்துவமான விஷயங்கள். நான் சொல்றேன் இல்ல, ஏன் சார் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் அது வந்து பர்டிகுலரா அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு இருக்கா? அந்த துறையை அது வந்து ஒரு வேளை நான் என்ன கேக்குறேன், கம்யூனிட்டி பீப்புள் வந்து நீங்க சந்தோஷப்படுறதுக்காக நான் கேக்குறேன். கவர்மெண்ட் அப்படி பாக்கல. கவர்மெண்ட் எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு படிச்ச இந்த பையன் இந்த இடத்துல இருக்கட்டும்னு அவங்க பண்றாங்க. எங்க தப்பு நடந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? இந்த கவர்மெண்ட் அப்படித்தான் நடக்கும். நீங்க பாக்குற வேலையெல்லாம் இங்க நடக்காது. எங்கடா புடிச்சு சிண்டு முடிச்சு விட்டு எங்கயா கிளப்பி விட்டுறலான்னு பார்த்தா ஆகாது. ஒரு நிமிஷம் நீங்க வாட்ச் பண்ணணும். இதே இவர் மட்டும் இல்ல, ரமேஷ் மட்டும் இல்ல, அது நாளைக்கு மெயின் மினிஸ்டரா இருந்தாலும் எந்த மினிஸ்டரா இருந்தாலும் தவறு இருந்தா தூக்கி எறியப்படுவார்கள். மக்கள் பார்த்துட்டு இருப்பான். புரியுதா? இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல எண்ண பொறுத்த அளவுக்கு ஜாதி மதம் இனத்தை எல்லாம் தாண்டி ஒரு மரபு அரசியலை உடைச்சிட்டு வேற ஒரு விதமா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, இது இந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் பண்ணி பிரச்சனைகளை கிளப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சமூகத்தின் மீது அக்கறை இல்லைன்னு அர்த்தமாயிடும். அப்ப குழப்பம் வந்துச்சா நீ பேசு. இப்ப இப்படி பண்ணதுனாலதானே இப்படி வந்திருக்கு அப்படின்னா அது ரீப்ளேஸ் ஆகலாம், மாறலாம். புரியுதா? அதுக்கு முன்னாடியே அவன் ஒரு ஜாதிய அடையாளமா அவனுக்கு இருக்குன்றதுனாலே அது பிரச்சனையா வரும். நீ அட்வான்ஸா போனா இது குழப்பவாதிகளின் வேலை, பிற்போக்குவாதிகளின் வேலை. அப்போ ஒரு சமூகம் இப்படிதான் இருக்கணும். ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டு, பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டு, ஜாதியை பார்த்து கேண்டிடேட் போட்டு, ஜாதியை பார்த்து மாவட்ட செயலாளர் போட்டு, ஜாதியை பார்த்து தலைவர் போட்டுக்கிட்டு இருந்த மரபு அரசியலை உடைச்சி இங்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணா எங்க வேணா நிக்கலாம், எங்க வேணா நின்று ஜெயிக்கலாம், யார் வேணா எந்த மினிஸ்ட்ரியை வேணாலும் ஹேண்டில் பண்ணான்னு ஒரு முற்போக்குத்தனமான ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும் போது அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயம் பண்ணோம்னா நமக்கு சமூகத்தின் மீது அக்கறை இல்லை, நாம ஏதோ ஒரு குழப்பத்தை பண்றதுக்கு ரெடி ஆகிறோம்னு அர்த்தம் ஆயிடுங்கிறது என்னோட கருத்து.